ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் VBAல கமெண்ட் பிளாக்கு அன்கமெண்ட் பிளாக்கை வந்து எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த கமெண்ட்டு அன்கமெண்ட் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கோடு ஏதாவது வேணாம் அப்படிங்கும்போது நம்ம கமெண்ட் பண்ணி வைப்போம் அந்த கோடை. அதே மாதிரி அது வேணும் அப்படிங்கும்போது நம்ம அன்கமெண்ட் பண்ணி அதை எனேபிள் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், டெவலப்பர் டேப்ல இங்கே விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோடு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து வேற ஒரு மேக்ரோவுக்கு நம்ம கிரியேட் பண்ண கோடு. நம்ம இந்த டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த கோடை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 2 லைன்ஸ் எனக்கு வேணான்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னா, டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு சிங்கிள் கோட், அந்த கோடுக்கு ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் கோட்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அது என்ன ஆகும்னா கமெண்ட் பிளாக் ஆகிடும். எனக்கு அந்த கிரீன் கலருக்கு அந்த கோடு வந்து சேஞ்ச் ஆகிடும். இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த லைனை ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும். ஓகேங்களா? அகைன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இதை இங்கே டெலிட் பண்ணிட்டு எப்படி நான் இது பண்ணிப்பேன். எனக்கு வந்து இது அகைன் அன்பிளாக் ஆகிடும். இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இது சிங்கிள் லைனுங்கும் போது நம்ம இந்த மாதிரி மேனுவலாக ஒரு சிங்கிள் கோட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பஞ்ச் ஆஃப் டேட்டாவுக்கு வந்து இதை நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க எனக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து கமெண்ட் பிளாக்கு அன்கமெண்ட் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நமக்கு இதாகிடும். இப்போ பாருங்க, இந்த இடத்திட்ட கமெண்ட் பிளாக்னு சொல்லிட்டு டாப்ல இங்கே ஒரு டூல் இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த என்டையர் ஏரியா வந்து எல்லாமே வந்து கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிடுச்சு. இது எதுவுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. எனக்கு வந்து கமெண்ட் கோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த கோடு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடும். நமக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, டைரக்டா ஜம்ப் ஆகி போயிடும் அடுத்த லைனுக்கு. இப்போ அகைன் இதை அன்பிளாக் பண்ணா அந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிட்டு அன்கமெண்ட் பிளாக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரீன் கலரு கோட்ஸ் எல்லாமே டிசேபிள் ஆகிடும். இப்போ இந்த கோடு எல்லாமே நமக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பேசிக்கா சம்டைம் இந்த கமெண்ட் பிளாக் அன்கமெண்ட் பிளாக் வந்து நமக்கு வியூல இருக்காது. இதை எங்க போய் எடுக்கலாம் அப்படின்னா, இங்க வியூல டூல் பார்ஸ்ல கஸ்டமைஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா டூல் பார்ஸ் கமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் பார்ஸ் கமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து கமெண்ட்ஸ்ல எடிட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டவுன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது நமக்கு பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல கமெண்ட் பிளாக் அன்கமெண்ட் பிளாக்னு சொல்லிட்டு நமக்கு இங்க இருக்கு. இத பேசிக்கா நான் என்ன பண்றேன், இங்க இந்த விண்டோ ஓபன்ல வச்சுக்கிட்டு இங்க நான் வியூல கிளிக் பண்ணி அதர்வைஸ் எடிட்ல கூட நம்ம போயிட்டு அதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எடிட் விண்டோவை நான் இங்க கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், இதை நம்ம இங்க சர்ச் பண்ணும்போது அந்த விண்டோ வந்து டிசேபிள் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ இங்க இந்த கமெண்ட் பிளாக் நான் அப்படியே கர்சரால செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க இழுத்துட்டு போய் நான் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு நான் இதை ஹோல்ட் பண்ணி அப்படியே இழுத்துட்டு போய் இங்க நான் வந்து ரிலீஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க எடிட்ல வந்து எனக்கு ஃபிட் ஆயிடுச்சு. அதர்வைஸ் இப்போ நான் இதை அப்படியே இழுத்துட்டு போய் நான் இந்த டூல் பார்ல இங்க நம்ம வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். ஸோ நீங்க எங்க வேணுமோ உங்களுக்கு அங்க போயிட்டு நம்ம இதை இழுத்துட்டு போய் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, எடிட்ல இங்க கூட இருக்கும். இப்போ நான் இந்த ஏரியாவை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட்ல போயிட்டு நம்ம இங்க கமெண்ட் பிளாக் கொடுக்கலாம். அதர்வைஸ் வேணாம் அப்படின்னாக்க அன்கமெண்ட் கொடுத்து நம்ம அந்த கோடை வந்து அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமெண்ட் பிளாக் இங்கேயே நம்ம கொண்டு வந்து டூல்ல செட் பண்ணிக்கலாம். நமக்கு எங்க வேணுமோ நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் ட்ரிக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியா கோடுல வந்து ஹேண்டில் பண்றதுக்கான உங்களுக்கு ஹியூஜ் கோடு கிரியேட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டன்ட்டாக பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.